தமிழக சட்டப்பேரவை வரலாற்றிலேயே 2015, 2016, 2017 என ஆண்டுதோறும் அடுத்தடுத்த தேர்தலை சந்தித்து வரும் ஒரே தொகுதி ஆர்.கே. நகர். 1973ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பால் உருவான இந்த தொகுதி 1977ஆம் ஆண்டில்தான் முதல் தேர்தலை சந்தித்தது. அதிமுகவை தொடங்கியதும் எம்ஜிஆர் சந்தித்த முதல் பொது தேர்தலும் இதுதான். அதிமுக சார்பாக அப்போதைய நகைச்சுவை நடிகர் ஐசரிவேலன் இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். 1977 பொது தேர்தலில் சென்னையில் அதிமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதியும் ஆர்.கே. நகர்தான். ஆர்.கே. நகரில் வெற்றி பெற்ற ஐசரிவேலன் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருந்தார். 1977 முதல் 2016 வரை 10 பொது தேர்தலையும் 2015இல் ஒரு இடைத்தேர்தலையும் ஆர்.கே. நகர் சந்தித்துள்ளது. இதில் 1980இல் திமுக ஆதரவுடன் 1984இல் அதிமுக ஆதரவுடன் காங்கிரஸ் வென்றது. 1989, 1996இல் திமுக வென்றது. 1977, 1991, 2001, 2006, 2011, 2015, 2016 என 7 முறை இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 2015 இடைத்தேர்தல், 2016 பொதுத் தேர்தலில் ஆர்.கே. நகரில் போட்டியிட்ட ஜெயலலிதா வெற்றி பெற்றார். இதனால் 2 ஆண்டுகள் முதலமைச்சர் தொகுதியாக ஆர்.கே. நகர் இருந்தது. 1997 முதல் 1980 வரையிலும் 1989இல் இருந்து 2001 வரையிலும் சுமார் 15 ஆண்டு காலம் தமிழக அமைச்சர்களின் தொகுதியாகவும் ஆர்.கே. நகர் இருந்திருக்கிறது. இந்த தொகுதி தந்த அமைச்சர்கள் ஐசரிவேலன், சர்க்குண பாண்டியன், மதுசூதனன் ஆகியோர் ஆவார்கள். தற்போது ஆர்.கே. நகரில் 2,08,234 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆண்கள் 1,10,10,903 பேர், பெண் வாக்காளர்கள் 1,17,232 பேர், திருநங்கையர்கள் 99 பேர். 40 ஆண்டுகளை கடந்தும் கூட சென்னைக்குள் ஒரு கிராமமாகவே இருக்கும் ஆர்.கே. நகரில் யார் வெற்றிக்கனி பறிப்பார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.